தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முக்கிய செய்தி: திமுகவுடன் கூட்டணியில் தொடர்பது குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்று முடிவு வெளியிடப் போகிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது. திமுகவுடன் கூட்டணி தொடர்பது குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்று முடிவு செய்யவிருக்கிறது. மேலும் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிஷ் வழங்க கேட்கலாம். ஹரிஷ், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த பண்ருட்டி தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் போட்டியிட்டார். அது திமுக கூட்டணியில் இணைந்து அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் தற்போதைய சூழ்நிலை வரை இந்த சட்டமன்ற தேர்தலில் கடந்த முறை அவருக்கு ஒரு தொகுதி வழங்கியிருக்கிறார்கள். அதே போலவும் இந்த முறை அவருக்கு கூடுதலாக ஒரு தொகுதி வேண்டும் என அது போன்ற கருத்துக்களும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வைத்திருக்கிறார். அதே சமயம் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கத்திற்கு போல அவருக்கு ஒரு தொகுதிதான் இந்த தேர்தலில் ஒதுக்குவோம் என அது போன்ற கருத்துக்களையே தமிழக வாழ்வுரிமை கட்சியிடம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக அவர்கள் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பாளர் நடைபெற்றது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெளிவாக தெரிவித்தார். அவருக்கானது அவர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தொகுதிகள் ஒரு முக்கியமான விஷயமாக தான் இருக்கிறது. அதே போலவும் அவருக்கு அவரோட கொள்கை, கட்சியின் கொள்கைகள் ஒரு முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்த்து வருகிறோம். ஏனென்றால் அவர் ஆளுங்கட்சியின் கூட்டணியில் இருக்கும் பொழுது சட்டமன்றத்தில் அவர் தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளையே முன்வைத்திருக்கிறார். அதனால் ஆளுங்கட்சியின் கூட்டணியில் இருந்தாலும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர் கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதே சமயத்தில் தான் அவர் அந்த தொகுதியை நீங்கள் குறைத்திருந்தாலும் எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என அது போன்ற கருத்துக்களை 4 தினம் முன்பு நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். அதே போலதான் இன்றும் விருகப்பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர் சந்திப்பாளர் நடைபெற இருக்கிறது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் திமுகவிடம் அந்த கேட்டிருக்கக்கூடிய கூடுதல் தொகுதி திமுக அவர்களுக்கு வழங்க இருப்பதாகவும் அல்லது அவருக்கு வழங்காமல் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே தொகுதியில் தான் அவர்கள் கொடுக்கிறார்கள் என அது போன்ற கருத்துக்களும் இன்று தெரிய வரும். அதே போல தெரிய வரும் அவர் கேட்ட தொகுதி, அதாவது அதிகமாக ஒரு தொகுதி கேட்டிருந்தால் அவர் கொடுப்பார்களா அல்லது அவருடைய கொள்கைகளுக்கு எதிர்முறையாக இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தால் தற்போதைய இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து பயணிக்குமா அல்லது பயணிக்காதா என அது போன்ற கருத்துக்களும் இன்று நடைபெற இருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பில் தெரிய இருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது. மோகன், திமுகவுடன் கூட்டணியில் தொடர்பது குறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்று முடிவு வெளியிடப்படும் என்பது தொடர்பான பல்வேறு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிஷ்.